Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் என்ன பலன் கொடுக்கின்றதோ அதே பலன்களை கொடுக்கக்கூடிய முத்திரைகள். அப்போ இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை நார்மலாக இருக்கணும். வெயிட் அதிகமாகும் பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகளே ஏற்படுகின்றது. அப்போ அந்த உடல் எடை நார்மலாக இருப்பதற்குரிய ஒரு பாதகஸ்த ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரொம்ப ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்கக்கூடிய முத்திரைகள், சூரிய முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் உடல் பருமனாக இருந்தாலும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பிராண முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம். உடல் முழுக்க ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பிரம்மா முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஆசனம் பாதகஸ்த ஆசனமும் நுரையீரலை சீராக இயங்க செய்யும். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் அனைத்து வெளியே பெறும், நல்ல காற்றை உள்வாங்குவதற்கு பலனளிக்கின்றது. இந்த பாதகஸ்த ஆசனத்துடைய பலன்கள் பலவிதமான பலன்கள் இருக்கின்றன. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கலை நீக்கக்கூடியது. நாம் உண்ட உணவு சத்தாக அசத்தாக பிரிந்து கரெக்டாக போகணும். அப்போ தான் பசி அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக இருக்கும். வயிற்றுப்பகுதி நன்றாக ப்ரெஷரைஸ் பண்ணுகின்ற காரணத்தினால் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குகின்றது. குடல் சுத்தமாக இருந்தால் தான் நமது எண்ணம் சுத்தமாக இருக்கும். சித்தர்களுடைய வாக்கே உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்து. அப்போ இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிறது இந்த பாதகஸ்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. பெண்களுக்கு இந்த ஆசனம் இரட்டிப்பு பலனை கொடுக்கின்றது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம், மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மாணவிகள் பருவத்திலேயே இந்த ஆசனத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மாதவிடாய் பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி வயிற்றுக்குள் கட்டிகள் கழிவுகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இப்பொழுது இந்த 3 முத்திரைகளினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். முத்திரையை வச்சதுக்கப்புறம் 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. இந்த மாதிரி 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 நிமிடம் மூச்சில் கூர்ந்து கவனிக்கவும். இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறோம்.
ஒரு கால் மட்டும் மேலே போட்டு. சூரிய முத்திரை 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங் 2 நிமிடம். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி மடியில் முட்டியில் வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் 2 நிமிடம். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்துக்கு வந்துட்டோம். 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நின்ற நிலையில் பாதகஸ்த ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நேராக நின்றுக்கோங்க. கை இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. வலது கால் இடது காலுக்கு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக கை மேலே உயர்த்திக்கோங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணி 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணி 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை மேலே உயர்த்திக்கிடுறோம். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கீழே குனிங்க. இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கை சைடில் வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து நின்றுட்டு ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஆசனம் முதல்ல பயிற்சி பண்ணும் பொழுது எடுத்த உடனே கால் பெருவரில் தொட முடியாது. கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்படின்னா கால் பெருவரில் தொட முடியாது. உங்களுக்கு எந்த நிலையில் வருதோ அந்த பொசிஷனில் 10 செகண்ட் இருங்க. இப்போது இதுக்கு மேலே கீழே குனிய முடியலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் முடியுதுன்னா இந்த பொசிஷனையே 10 செகண்ட் அப்படியே இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மாதம் பயிற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கீழே ஃப்ளெக்சிபிலிட்டி கிராஜுவலாக வரும். அப்புறம் நம்ம மாதிரி காலை தொட முடியும். எந்த பொசிஷனில் வரலையோ அந்த பொசிஷனில் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வந்துவிடும். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த ஆசனம் பாதகஸ்த ஆசனம் அதோடு சேர்ந்து 3 முத்திரைகள். இதை நீங்கள் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். வயிற்று உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மூட்டு வலி வராது, கழுத்து வலி வராது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.